வணக்கம். இந்த மனித வாழ்க்கையிலேயே ஒரு மகத்தான ஒரு பருவம் அப்படின்னு கேட்டா நான் சொல்ல விரும்புவது இந்த மாணவர் பருவம் தான். இந்த மனித வாழ்க்கையில, ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையில மிக அற்புதமான, மிக ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, மகுடம் சூட்டக்கூடிய ஒரு பருவம் என்றால் அந்த பருவம் மாணவர் பருவம் தான். ஏனென்று சொன்னால் இந்த மனித வாழ்க்கையில, மனித வாழ்நாளில, இந்த மனித வாழ்க்கையினுடைய தொடக்கத்துல இவன் எப்படிப்பட்டவனாக இருக்க போகிறான், இவன் என்ன மாதிரி வாழ்க்கையை வாட போகிறான், இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்திருக்கின்ற, புதைந்திருக்கின்ற, ஒளிந்திருக்கின்ற ஒரு மகா சக்தி படைத்த, பராக்கிரமம் படைத்த அந்த ஆற்றல் வாய்ந்த நபர் யார் என்று கண்டுகொள்வதும் இந்த பருவத்தில் தான். எனவே இந்த பருவம் தான் இந்த வாழ்க்கையினுடைய கலங்கரை விளக்கம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மாணவர் பருவத்தில் நாம் இந்த மாணவ குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு நாம் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்கிறது, எதை விதைக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்கையில் நான் ஒன்றை மட்டும் நினைவு கூர்ந்தேன். அதாவது ராமலிங்க அடிகளார் நினைவுபடுத்தியது மாதிரி, நமக்கு எடுத்து கூறியது மாதிரி, தனித்திரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ ஒரு தனித்தன்மையோடு செய்ய முடிகிறதா, செய்திருக்கிறாயா? இதுவரைக்கும் நீ படித்து வந்த வகுப்பு வேலையில, பள்ளி அறையில, உன்னுடைய பாட வேலையில நீ செய்து கொண்டிருந்த உன்னுடைய ஒப்படைப்பா இருக்கட்டும், உன்னுடைய பிரசன்டேஷனா இருக்கட்டும், உன்னுடைய அசைன்மெண்டா இருக்கட்டும், வாட்டவர், அதுல நீ தனித்தன்மையா நின்றிருக்கிறாயா? உன்னுடைய அணுகுமுறையில நீ தனித்தன்மையா நீ நடந்திருக்கிறாயா? நினைச்சு பாரு. அப்ப அந்த தனித்தன்மையோடு இருந்ததும் இல்லாததும் உனக்கு தான் தெரியும். அப்ப ஒரு மனிதன் தனித்தன்மையோடு இருக்கிறான் என்றால் அந்த அளவுக்கு உன்னுடைய அணுகுமுறை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி என்றால் நீ ஒரு செம்மையான, சிறந்த வழியில் சென்றிருக்க வேண்டும். அப்படி போனால்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்பொழுது மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த பொழுதிலே நீங்கள் யோசிக்க வேண்டியது, முதல்ல நீங்க அந்த மாதிரி நடக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான அணுகுமுறையில, செம்மையான வழியில நீங்க போகலன்னு அர்த்தம். அப்ப நம்ம செம்மையா போகலன்னா என்ன காரணம்? முதல்ல நாம ஏன் பிறந்தோம், எதுக்காக படைக்கப்பட்டோம், என்ன காரணத்துக்காக நம்ம பள்ளிக்கூடம் போறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு வேணும். அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன மனநிலையில ஓடுது? ஏன் பள்ளிக்கூடம் போறான், எதுக்காக பள்ளிக்கூடம் போற என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? வேற வழி இல்லை, அப்பா அம்மா அடிப்பாங்களே, இப்ப படிக்கிற வயசுல நான் வீட்டுல படுத்து கிடக்குறேன்னு சொன்னா எந்த அப்பா அம்மா விடுவாங்க? கடனை உடனே வாங்கியாவது பள்ளிக்கூடத்துல கட்டி நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்களே, வேற வழி இல்லையே, படிச்சுதானே ஆகணும், என்ன பண்றது? இப்படித்தான் இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி மனநிலையில உள்ளவன் ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்தா நேரத்தோட முடிக்கிறது இல்லை, ஒரு பாடத்தை படிச்சுட்டு வான்னா படிச்சுட்டு வர்றதில்லை, அவனுடைய சோம்பேறித்தனத்துல சொக்கி போய் கிடக்குறான். அவனுடைய அந்த லத்தாஜிக்கான ஒரு மேம்போக்கான அந்த சோம்பேறியான அந்த மாதிரி ஒரு மெதப்பான ஒரு வாழ்க்கை நிலையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு எப்படி தேடல் இருக்குங்கிற, அப்ப எதுக்கு அவன் ஓடணுங்கிறதுக்குள்ளதான் எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்களேங்கிற, அப்ப அவன் எப்படி ஓடுவாங்கிற. அப்ப இததான் நம்ம முதன்மையா யோசிக்கணும். அப்ப நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மாணவ செல்வங்களே, மாணவர் சமூகமே, பெற்றோர்களே, எல்லாருமே இதை நீங்க கேட்டுக்கணும், வேற வழியே இல்லை. கஜா புயல் சமயத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரம்லாம், யாரு விட்டு தொன்னை மரம்லாம் நல்லா கொழுன்னு நல்ல உரத்தை போட்டு தண்ணியை பாய்ச்சி வளர்த்தாங்களோ அவ விட்டு தென்னை மரம் தான் மலக்குன்னு வேரோட சாஞ்சது. அப்ப ஒரு 10 விழுக்காட்டு தென்னை மரம் அசையாம நிக்குது. எந்த கஜா புயலுக்கே சும்மா அசங்காம நீ என்ன வேணாலும் பாருடா பார்த்துக்கோ அப்படின்னு சும்மா அப்படி நிமிர்ந்து நிக்குது. அது எங்க, எப்படி, என்னன்னு பார்த்தா அந்த தென்னை மரம் எல்லாம் தன்னுடைய ரிசோர்சஸ், தன்னுடைய உணவுப் பொருள் ஒழுங்காக கிடைக்கப்பெறாத மரங்கள். வாரிக்கரையிலையும் ஏரிக்கரையிலையும் ஆத்துமேட்டிலையும் உள்ள தென்னை மரங்கள் தான் தப்பிச்சது. அப்ப அந்த மரங்கள் எப்படி தப்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரங்கள் தன்னுடைய உணவுக்காக, நீருக்காக தன்னுடைய வேர்களை
அகலமாகவும் ஆழமாகவும் அது பாய்ச்சி தன்னுடைய உணவுப் பொருட்களை எடுத்து அது வலுவாக நின்று கொண்டு இருக்கின்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப தெரியுதா அன்பு செல்வங்களே, மாணவர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்லம் கொடுக்கலாம், ஆனால் பள்ளத்தை தோண்டிடக்கூடாது. செல்லம் கொடுக்குறங்கிற பேர்ல பள்ளத்தை தோண்டிடக்கூடாது. உங்க பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு பிள்ளையார் சுடி போடுறதே நீங்களா இருந்தா இது எப்படிப்பட்ட வளர்ச்சி? இஸ் இட் குவாலிட்டி? இட் இஸ் தரமான இது ஒரு பிள்ளை வளர்ப்பு முறையா? ங்கிறதுக்குள்ள எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை உருப்படாம ஆக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவனுக்கு அந்த தேடல், அந்த பசி, ராமலிங்க அடிகளார் அடுத்தது சொன்னார், தனித்திரு பசித்திரு. அப்ப தனித்திருக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய வேல்யூ என்னங்கிறத உணர்ந்திருக்கணும். அவன் படிக்கிற படிப்பு, அவன் செய்கிற செயல், அவன் செய்கிற வேலை, அதனுடைய வேல்யூ தெரிஞ்சாதான் அவன் செம்மையா செய்வான், அதை சிறப்பா செய்வான், அதுக்காக ஓடுவான், அதுக்காக தேடுவான், அதுக்காக உழைப்பான். அந்த சேம் டைம் அவன் பசியோடு இருக்கணும், கியூரியாசிட்டி. அப்பதான் அந்த செயல்ல ஒரு செம்மையான ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றியை அவன் அடைய முடியும். அப்ப எப்படி அடைகிறது? அப்ப அந்த பசி எங்க இருக்குது? அவனுக்கு பசிக்கவே இல்லையே. அவனை மந்த புத்தியாட மந்தமாட நம்ம பெற்றோர்கள் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி மந்தமா வளர்க்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் தரித்திரியம்.